அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லலாம். சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னாலே தமிழ் புத்தாண்டையும் தாண்டி நம்மளுடைய நினைவுக்கு வருவது மதுரையில் நடக்கக்கூடிய அந்த சித்திரை பெருவிழா தாங்க. இந்த மதுரை மாநகரிலே நடக்கக்கூடிய இந்த சித்திரை திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவே கோலாகலமாக நடைபெறும். இந்த திருவிழாவில் 10 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொள்வாங்க. இதுக்கு பல புராண கதைகள் சுவாரஸ்யமாக சொல்லப்படுவதுண்டு. அதில் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகர் அதாவது கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷமாக வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த விழாவில் பார்க்கும் பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அழகரை தரிசனத்தை மேற்கொள்வாங்க. இந்த தரிசனத்தை மேற்கொள்ளக்கூடிய அனைத்து பக்தர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கள்ளழகர் நீக்கிவிட்டு செழுமையையும் இன்பத்தையும் வாரி வழங்குவார் அப்படிங்கிறது ஐதீகம். அதன் காரணமாகவே இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவத்தை காண லட்ச பக்தர்கள் தரிசனத்தை மேற்கொள்ள மதுரை மாநகரத்தில் குடிகொள்வார்கள் அப்படின்னே சொல்வதுண்டுங்க. இது காலங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோலாகலமான திருவிழா. இந்த திருவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் பார்க்கும் பொழுது அழகருக்கு ஒவ்வொரு நிறத்தில் பட்டாடைகள் உடுத்தப்படுகிறது. கடந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை நிறத்தில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கினார். ஒவ்வொரு நிறத்திற்கும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மகத்துவமும் சிறப்பும் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம், பச்சை நிறம், நீல நிறம், மஞ்சள் நிறம், அதே மாதிரி ஆரஞ்சு நிறம், கருப்பு நிறம், வெள்ளை நிறம் அப்படின்னு சொல்லிட்டு நிறங்கள் இருக்கின்றது. இந்த நிறங்களில் எந்த நிறத்தை இந்த வருடம் அவர் அணிந்து ஆற்றில் இறங்குறாரு. அதற்கு ஏற்றவாறு இந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா அழகர் நமக்கு பலன்களை கொடுப்பாரு, ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்வதுண்டுங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய திருவிழா எப்போது நடக்கிறது, இதனுடைய விசேஷம் என்ன, இந்த வருடம் அவர் என்ன மாதிரியான உடைய அணிந்து இறங்க போகின்றாரு அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்ய தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்ச்சி உலக புகழ் பெற்றதுங்க. அந்த அற்புத காட்சியை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவாங்க. அன்றைய தினம் மதுரை மாநகரமே குலுங்கும். கள்ளழகர் ஏன் வைகை இறங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறதுங்க. அதாவது மதுரையில் பார்த்தீங்கன்னா தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரரான சிவபெருமானுக்கும் நடைபெறக்கூடிய திருமணத்தை காண திருமாலின் அம்சமாக அருகே இருக்கக்கூடிய அழகர் கோவிலில் அருள்பாலிக்கும் சுந்தரராஜ பெருமாள் என்ற கள்ளழகர் மதுரைக்கு வருகிறார். அவர் வைகையை கடந்து மதுரை நகருக்குள் வருவதற்குள்ளாக திருமணம் முடிந்து விடுகிறது. அதனால் கோபித்து கொண்டு மீண்டும் அழகர் கோவிலுக்கே திரும்பி விடுகிறார். மதுரை வரக்கூடிய கள்ளழகர் துர்வாசர் சாபத்தால் தவளை உருவல இருக்கக்கூடிய கதபஸ் முனிவருக்கு சாப விமோச்சனம் தருகிறார் என்பது மற்றொரு புராண கதை. இந்த ஒரு நிகழ்ச்சிகளும் இந்த இரு நிகழ்ச்சிகளும் மதுரை சித்திரை திருவிழாவாக 10 நாட்கள் நடைபெறுதுங்க. சித்திரை பௌர்ணமிக்கு 4 நாள் முன்னதாக சித்திரை திருவிழா தொடங்கி விடுகிறது. முதல் 2 நாட்கள் கோயிலில் இருக்கிறாரு அழகர். 3வது நாள் மாலை மதுரையை நோக்கி கள்ளழகர் வேடத்தில் புறப்படுகிறார். அந்த காலத்தில் கள்ளழகரின் பாதுகாவலராக வெள்ளையங்குன்றம் ஜமீன்தார் நியமிக்கப்பட்டிருந்தார். இன்று வரை அந்த ஜமீன் வாரிசுகள் தான் கள்ளழகருக்கு பாதுகாப்பு. இன்றும் ஜமீன்தார் அவருக்குரிய மரியாதைகள் வழங்கப்பட்ட பிறகுதான் கோயிலை விட்டு மதுரைக்கு கிளம்புவார் அழகர். கள்ளர் கொண்டையில் குத்தீட்டி அப்புறம் கையில் வளைதடி அதாவது பூமராங், இடுப்பில் ஜாமத்தாடு ஒரு வகையான கத்திங்கிறது அப்படின்னு விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி புறப்படுகிறாரு கள்ளழகர்.
அழகர் மலையில இருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு வரக்கூடிய அவர் வழி நெடுக பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படுகிற 500க்கும் மேற்பட்ட மண்டக படிகளில் ஆசி வழங்கிவிட்டு 4வது நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கு வந்து சேருகிறார். அதற்கு முன்னதாக மதுரை எல்லையான 3 மாவடியில் அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி களை கட்டுகிறது. 4ஆம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயில்ல கள்ளழகருக்கு அபிஷேகம் நடக்கும். இந்த அபிஷேகத்திற்கு நுபுரங்கையில இருந்து தீர்த்த நீர் தலை சுமையாக கொண்டு வரப்படுகிறது. அபிஷேகம் முடிஞ்சதும் அழகருக்கு அலங்காரம். இதிலும் கூட ஒரு நம்பிக்கைங்க. அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில இருக்கும். இந்த பெட்டிக்குள்ள சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதா, கருப்பு அப்படின்னு சொல்லி பல வண்ணங்கள்ல பட்டுப்புடவைகள் இருக்குங்க. கோயிலினுடைய தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார். அவர் கையில எந்த வண்ண புடவை சிக்குகிறதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும். அழகர் எந்த வண்ண புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கு ஏற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதிகாலையில் அழகருக்கு நடக்கக்கூடிய சிறப்பு அலங்காரத்துக்காக முந்தைய நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆண்டாள் சூடிய மாலை கொண்டு வரப்படும். அந்த மாலையை ஏற்றுக்கொண்டுதான் அழகர் தங்க குதிரையில் அமர்ந்து வைகையில் இறங்குவார். 5வது நாள் பௌர்ணமி அன்று அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம். இதற்கு தல்லாகுளத்தை விட்டு கள்ளழகர் கிளம்பியதுமே தண்ணீர் பீச்சும் வைபவம் தொடங்குகிறது. அந்த காலத்தில் அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைத்ததால தூசி கிளப்பாமல் இருப்பதற்காகவும் வெப்பத்தை தணிப்பதற்காகவும் தண்ணீர் பீச்சும் வழக்கத்தை வைத்திருந்தாங்க. அழகர் ஆற்றில் இறங்கி வண்டியூர் போய் சேரும் வரை இந்த வைபவம் கலகலப்பாகவே நடைபெறுகிறது. ஆற்றில் இறங்கும் அழகரை மதுரையில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பார். ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை பண்ணிக்கொள்வார்கள். அதன் பிறகு மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர். வழி நெடுக வரவேற்பு பெற்றுக்கொண்டு 5வது நாள் இரவு வண்டியூர் போய் சேர்கிறார் அழகர். 6வது நாள் அதிகாலையில் அழகருக்கு ஏகாந்த சேவை பயண களைப்பு நீக்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிகொள்ளும் கள்ளழகர் வண்டியூர் பெருமாள் கோவிலை வலம் வருகிறார். அதன் பிறகு சர்ப வாகனத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வரும் அழகர் அங்கு தங்க கருட வாகனத்திற்கு மாறுகிறார். அங்கிருந்து மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் தருகிறார். பிறகு தேனூர் மண்டபத்தில் இருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டகப்படி மண்டபத்துக்கு 6ஆம் நாள் இரவு வந்து சேர்கிறார். அன்று இரவு அங்கு தங்கி இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்கள்ல தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்துகிறார். 7வது நாள் காலையில் அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கில் தல்லாகுளத்தில் இருக்கக்கூடிய சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவார். அன்றிரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பல்லக்கில் ஜோடனை நடக்கும். 8ஆம் நாள் அதிகாலையில் பூப்பல்லக்கில் மாலை நோக்கில் கிளம்பும் அழகர் வழிநெடுக பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டு 9வது நாள் காலையில் அழகர் கோயிலை சென்றடைவார். 10ஆம் நாள் பயண களைப்பு நீக்குவதற்காக உற்சவ சாந்தி அபிஷேகம் நடக்கிறது. அத்துடன் சித்திரை திருவிழாவின் 10 நாள் கொண்டாட்டங்கள் சுபமாக நிறைவடைகிறது.